இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணாலே இப்போ சிஜேபின்னு சொல்லி தான் வரும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது வேற ஒன்றும் இல்லை. அது இப்படி ஆரம்பிச்சாங்க, அது என்னன்னு சொல்லி தான் சொல்கிறேன். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஜட்ஜு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை இல்லாத ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி நம்ம சிஸ்டத்தை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. பட் அபிஜித்னு சொல்லிட்டு ஒருத்தர், எங்களே நீ கரப்பாம்பூச்சின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிஜேபின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, இப்போ நம்ம பேசிட்டு இந்த டைம்ல கூட அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு வெறும் 7 daysல. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தை நம்ம குறை சொல்றது இல்லை, பட் சிஸ்டம் இங்கே குறையாதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா, இப்போ அந்த பார்ட்டி என்ன வச்சிருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 3 கோரிக்கை வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நீட் பேப்பர் ரிலீஸ் ஆச்சுல, அது பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கோரிக்கை. ஓகேவா, இது நம்ம என்னன்னா சிஜேபின்னு ஒரு பார்ட்டி நம்ம இந்தியாவில் உருவெடுத்ததுன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம யங்ஸ்டர்ஸ் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுங்கிறது வேற விஷயம். ஓகேவா, ஏன்னா இங்கே நம்ம பக்கத்து நாடான நேபாளத்திலையும் கூட ஜென்சி நடத்தின ஒரு பாடத்தினால கவர்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில இதை மாற்றம் வருமா என்னன்னு தெரியல. பேசாமல் நம்மளும் இந்த மாதிரி சிஜே பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் தோணுது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட கஷ்டத்தான் தென் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஒரு கரப்ஷனை நம்ம எடுத்து சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. See you tomorrow.